ஹாய் எவ்ரி ஒன். நலம் நலமறியாவல். ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு டபுள் டமாக்காவா ஆன்லைனே கதிகலங்க வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு டே தான் இன்னைக்கு. ஸோ என்னன்னு தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் டேக் ஆஃப். Come on, here we go. தளபதி 69 ஹெச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் அனிருத் அவரோட மியூசிக்ல பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கிற படம் தான் தளபதி 69. எஸ், இந்த படம் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் டைம்னு போட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கான ஹைப் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் லெவல் தான் சொல்லணும். ஆஹ் நம்ம டைரக்டரும் வந்து சாதா டைரக்டர்லாம் இல்லை, சும்மா அந்த மாதிரி பண்ற டைரக்டர் இல்லை. இவர் அந்த மாதிரி பண்ற டைரக்டர். தீரன் படமா இருக்கட்டும், சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், எல்லாம் வந்து சொல்லி அடிக்கிற மாதிரி ஒரு தாறுமாற படங்கள். பட் இடையில கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு சொல்ற மாதிரி தளபதி கூட சேர்ந்துருக்கிறாரு. அவரு பொலிட்டிக்கல்ல வர அரசியல்ல வரனால மேபி இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பா இருக்குமானா தெரியல. மேபி லாஸ்ட் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தாரும் கொடுக்கலாம், இல்ல ஃபேன்ஸுக்காகவும் அவரோட அரசியல் பாதைக்காகவும் ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு, குடியரசு தினம் பிளஸ் இவர் அரசியல் வந்துட்டார். ஸோ அந்த டேட்டையும் அந்த டைமையும் மெர்ஜ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு கூட தெரியல. பட் எஸ், ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியிட போறேன்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் எதிர்பார்த்து கொண்டாடுறாங்க. ப்ளஸ் இன்னைக்கு வந்து கட்சியிலையும் வந்து மீட்டிங் நடந்து அங்கேயும் பயங்கரமா இன்னைக்கு சரவட்டியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. அவரோட அரசியல் பாதைக்காக அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றது, ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி தளபதி தொண்டர்கள் வந்து கட்சி நிதிக்காக காசு திரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்து, ஃபேக் நியூஸாக தான் இருக்கணும். ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து தளபதி ஸ்ட்ரிக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இனிமே இந்த நியூஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி வாரது தெரிஞ்சு நீங்க யாராவது வாங்குறது உண்மையா இருந்துச்சுன்னா சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு டைரக்டா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது சொல்றது மட்டும் இல்லாமல் செயலில் இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் ஒன் மோர், நம்மளை சினிமாவில் என்டர்டைன் பண்றதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட் அஸ் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தான் நமக்கு யாருமே இல்லை, அந்த ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஸோ விஜய் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு படத்தோட முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்றாரு. ஸோ அது செய்யணும்ன்றது என்னோட ஆசை. ஒரு சைட்ல தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஏமாற்றமா இருந்தாலுமே, பட் என்ன சொல்றதுன்னா, படத்துல அவரு ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் தான் சந்தோஷத்தை அவரால் கொடுக்க முடியும். பட் நல்ல ஒரு அரசியல் பண்ணாருன்னா நமக்கு லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர முடியும்ன்றது நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் சி. பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.